வணக்கம். வாங்க இன்னைக்கு காலிஃப்ளவரில் எப்படி தயிர் சாதம் செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித் தர போகிறேன். காலிஃப்ளவர் ஒரு பூவை நல்ல புது பூவாக வாங்கிட்டு வந்துருங்க கடையில். பழசாக இருந்தால் நமக்கு அவ்வளோ தூரம் ருசியாக இருக்காது. இது அதில் பாதி பூவை நான் இப்போ எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எந்த புழுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்துங்க. கழுவி எடுத்துக்கிட்டு இப்போ இதை நம்ம பாலில் தான் வேக வைக்க போகிறோம். இதுக்கு 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துங்க. நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் பாலை சேர்த்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. இல்லை, கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அந்த காயில் போய் நல்லா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். உப்பு இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். உப்பு லைட்டாக சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த வேக வைக்கிற பதம் நல்லா குழையவும் கூடாது, கொஞ்சம் அரிசியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம சாதாரண வேக வைக்கிறப்போ சாதம் பானையில் வேக வைக்கிறப்போ பதம் பார்ப்பாங்க, அந்த அளவு கரெக்டாக வெந்திருக்கணும். வெந்தோன்னே கொஞ்சம் பால் அதிகமாக இருந்துச்சுன்னா இருத்து எடுத்துருங்க. இல்லை வெந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு பால் அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த இடிக்கிற சின்ன குடங்கள் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மசிச்சு விட்டுறோம். சூடோடு இருக்கிறப்ப இதை மசித்தா தான் நல்லா அழகாக மசிச்சு வரும். நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா சாதம் மாதிரியே ஆகிடும். இப்போ இதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறினோன்னே இதில் தயிரும் உப்பும் முன்னாடி சேர்த்துக்க போகிறோம். 1 கரண்டி குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்த்துங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுங்க கொஞ்சம் உப்பு. ஒரு பீஸ் வெண்ணெய் போட்டிருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் இருக்குது. வெண்ணெயை போட்டு நல்லா நம்ம என்ன பண்ணுறோம், சாதத்தை அதில் நல்லா அந்த வெண்ணெயும் காலிஃப்ளவர் தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அழகாக அதை போட்டு நல்லா மசிச்சு எடுத்துங்க. பாருங்கள், அழகாக சாதம் மாரி வந்துடுச்சு. இப்போ அதில் ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ தாளிக்க போகிறோம். நான் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, மாங்காய் இது எல்லாம் சேர்த்து நான் தாளிக்கிறேன். இந்த சாதம் பேலியோ டயட்டில் சாப்பிட்றதுனால நான் பழம்லாம் சேர்க்கல. விருப்பம்னா நீங்கள் பழம் கூட அதில் கட் பண்ண திராட்சை, மாதுளை எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை தாளித்து அந்த சாதத்தில் கொட்டி கிளறி இறக்குனீங்கன்னா அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும். தாளித்து கொட்டி நல்லா கிளறிடுங்க அதில் போட்டு. நல்லா கிளறி எடுத்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு யாராவது இதை கொடுத்தாங்கன்னா இது காலிஃப்ளவரில் உள்ள தயிர் சாதமானே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ அளவு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் பாலில் வேக வைக்கிறதுனால இந்த காலிஃப்ளவர், கோஸ், முள்ளங்கி இதில் வர்ற ஒரு சின்ன ஒரு வாசனை கூட அந்த காயோட வாசனை இதில் வரவே வராது, கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. சூடாக சாப்பிட்ணும், ரொம்ப முக்கியம். இதை ஆறி போய் மத்தியானம்லாம் சாப்பிடக்கூடாது. காலையில் செஞ்சது அப்போ சாப்பிட்டா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனாவே புளிச்சிடும் இது. அதனால் செஞ்ச உடனே சாப்பிடுங்க. இதுக்கு தொட்டுக்க நெல்லிக்காய் பச்சடி இல்லைன்னா எள்ளு துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.